ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை, அவருடைய ஜாதகத்தில் இப்போது என்ன மாதிரி நேரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஜாதகத்தையும் சரியான டைம் இல்லாமல் நான் எடுக்க மாட்டேன். இந்த ஜாதகத்தை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ராகுல் காந்திக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்குது அவரோட டைமு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. சரி, ஜஸ்ட்டு ஒரு கிடைச்ச ஒரு இதில் எடுத்தேன். பட் இந்த டைம் எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஜஸ்ட்டு நான் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் சரியாக வருது, ஒரு சில விஷயங்கள் சரியாக வரல. பட் அவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் இல்லை இல்லையா, நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம அவரை பார்த்தது இல்லை இல்லையா, அதனால் அவருக்கு இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப இளம் வயசில் இருக்கும்போதே ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா. அப்போ சூரியன் 12 வச்சு நடக்கிறப்போ அவருக்கு அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்போது இந்த டைமு கொஞ்சம் அவருக்கு ஒத்து வரும் அப்படின்னு நினச்சி நான் இது எடுத்திருக்கேன். அதை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாதக விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் அவர் அந்த தந்தையார் இல்லை அப்படிங்கிறதும், அம்மா அவருக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தில் சொல்லுது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது 1, 7, 11. உங்களுக்கு இது சரியாக தெரிலைனாலும் நான் உங்களுக்கு முழு இதையும் போடுறேன். சந்திரன் 1, 7, 11ன்னு அவருக்கு முழு சப்போர்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது செவ்வாய் 1, 5, 7, 1, 5, 7ன்னு இருக்கனால அவர் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கார் இல்லையா. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்பார் இல்லையா. உடல்வாகு, முகம் எல்லாமே லட்சணமாக இருக்கும். அதனால் செவ்வாய் அவருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் புதன் 3, 11 அப்படின்னு அதி புத்திசாலி இல்லைங்களா. ராகுல் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல புத்திசாலியான ஆள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதே போல் குரு 5, 11 அப்படின்றப்போ அவர் அவருடைய பரம்பரையே பணக்கார பரம்பரை, மிக வசதியான குடும்பம் அப்படிங்கிறதும் குரு 5, 11 நம்ம அவங்கள வச்சுருக்கறனால அதுவும் சரியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்ரன் அப்படின்றது 2, 5, 8 அப்படின்னு வருது. சுக்ரன் 2 அப்படிங்கிறப்போ அவர் சுகமாக நல்ல லக்ஸுரியாக வாழ்ந்தவர் தான். 5ஆம் பாவம் சுக்ரன் அப்படிங்கிறப்போ பெண்கள் மீது அவருக்கு மிக மரியாதை இருக்குது அப்படின்றதும் அவர் அந்த நடைப்பயணம் போன விஷயங்கள் எல்லாம் காட்டியிருக்காரு. எல்லா வயசில் இருக்கிற பெண்களையும் அரவணைச்சிக்குவார், அது ஒரு விஷயம் காட்டியிருக்காரு. அதே போல் 8 வச்சிருக்கனால இது வரைக்கும் அவருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் கைகூடி வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நமக்கு அடுத்து சனி 3, 5, 9, 11 அப்படிங்கிறப்போ சனி கெடாமல் இருக்கனால அவர் சுறுசுறுப்பானவராக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக இருக்குது. ராகு 1, 3, 11 பிரம்மாண்டமாக தான் ராகு அவரை நம்மளுக்கு காட்டியிருக்கு. அதே போல் கேது 3, 5, 11 அப்படிங்கிறப்ப அவருக்கு நுண்ணறிவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. ஸோ எந்த கிரகமுமே அவருக்கு கெடவே இல்லை. கெட்டிருக்க ஒரே கிரகம் சுக்ரன். அது கரெக்டாக மனைவி இல்லை அப்படிங்கிறதையும் அது நமக்கு காட்டுது. ஓகேங்களா. அதே போல் பாவக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, லக்ன பாவமே அருமையாக அற்புதமாக இருக்குது. 2ஆம் பாவமும் அப்படி தான் அழகாக சிறப்பாக பேசுகிறாரு. 3ஆம் பாவமும் அதி அற்புதமாக இருக்குது. அவருக்கு நல்ல சிந்தனை திறன் எல்லாமே இருக்குது. 4ஆம் பாவத்துக்கு சந்திரனே 1, 7, 11ங்கிறப்போ அம்மா மேலே ரொம்ப பாசமான பையன். பிறந்ததுலேருந்தே ஒரு அட்ரஸில் இருக்கார் பார்த்தீங்களா, சொந்த வீடு, அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே 4ஆம் பாவம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் பாவத்தில் ஒரு 8 காதல் அந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு இல்லை, அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வேலைன்றது இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதாக ஒர்க் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. வேறு எதுவும் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. அதனால் 6ஆம் பாவத்துலேயும் ஒரு 8ங்கிறப்போ வேலையில் அந்தளவுக்கான அதாவது தொழில் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு வேறு இல்லை, அரசியல் தான் தொழில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. அதில் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது. அதே போல் 5ஆம் பாவத்தில் ஒரு 8 இருக்கப்போ அரசியலில் அவர் சிரமங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம்.
அதே போல் 7ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு திருமணம் ஆயிருக்கணும் அப்படின்னு இந்த ஜாதக நேரம் சொல்லுது. அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா சொல்ல முடியாது. அவருக்கு திருமணம் ஒரு டைமில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இட்டாலியில் திருமணம் ஆயிடுச்சு. அவர் அவங்கள பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேப்பரில் போட்டுட்ருந்தாங்க. அதனால் திருமணமாகி இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் இந்த ஜாதகப்படி பார்த்தா அவர் கண்டிப்பாக திருமணமாகி இருக்கணும். ஏன்னா லக்னம் நல்லா இருக்குது, 7ஆம் பாவமும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப திருமணமாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நிஜத்தில் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அடுத்து 8ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இவர் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள்லையும் சிக்கிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் 6ஆம் பாவம் 8 சம்மந்தப்பட்டிருக்கும் போது வழக்குகளில் சிக்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஓகேங்களா? இப்போது இந்த 9ஆம் பாவமும் அவருக்கு மிக சிறப்பாக இருக்குது. அந்த பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் அவர் ராஜீவ் காந்தியுடைய மகன், இந்திரா காந்தியுடைய பேரன், ஜவஹர்லாலுடைய பேரன், இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் அப்படிங்கிற அந்த மதிப்போடு தான் இருக்கார். 10ஆம் பாவம் அப்படிங்கிறதுலையும் ஒரு 8 வாங்கி இன்னும் சிறப்பான அந்த பதவிகளை அவர் அடையவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லுது. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுது. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது 5 வச்சு பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறதையும் காட்டுது. அதாவது தைரியசாலி, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற முரண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு இதெல்லாம் சரியாக இருந்தால் அவருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயமும் நடந்திருக்கணும் அப்படி இருக்குது. 6ஆம் பாவத்தில் 8 வச்சு அவர் வழக்குகளை சந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயமும் சரியாக இருக்குது. 5ஆம் பாவத்தில் ஒரு 8 வச்சு அரசியலில் இன்னும் அவர் சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் இதில் சரியாக இருக்குது. அதனால் சில விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவருக்கு திருமணம் ஆகாததால் இங்கே அப்பா இறந்து போயிட்டார், அப்பாவோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதும் சரியாக இருக்குது. இங்கே சுக்கிரன் அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதும் இதாக இருக்கனால இந்த ஜாதகத்தை இது சரியான டைமாக இருக்கிறதுக்கு ஒரு 60-70% இது சரியான ஜாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 30% மட்டும், ஏன்னா அவருக்கு திருமணம் ஆகலைன்னு தான் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அப்போது அது ஆகாமையே இருந்தது அப்படின்னா இந்த ஆகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால இந்த ஜாதகத்தை முழுமையாக எடுத்துக்கவும் முடியல. ஒரு 30% என்னால் இந்த முழுமையை எடுத்துக்க முடியல. திருமணம் மட்டும் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகம் சரியான ஜாதகம் தான். மிச்சம் இருக்க எல்லா விஷயங்களும் 70% விஷயங்கள் சரியாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ஜாதகத்தை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது நல்ல நேரம் தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நேரம் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. அதாவது செவ்வாய் தசை, ராகு புத்தி நடந்துட்டுருக்கு. ராகுவும் நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்கிறதுனால இப்போ நடக்கிறது நல்ல நேரம். ஆனால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவரை விட எப்போவுமே ஒரு ஜாதகம் அதனுடைய வீரியம், அப்போது இது ஒரு இதுக்கு முன்னாடி தான் நம்ம கிரகங்களுடைய வீரியம் பற்றி நான் இர்ஃபானோட இதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது கிரகங்கள் இன்னொரு ஜாதகம் இவரோட ஜாதகத்தை விட வீரியமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம்தான் வெற்றி அடையும். அதனால் இவரோட ஜாதகம் மிக வீரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நல்ல நேரம் நடக்குது. இப்போ நடக்கிற விஷயங்கள் நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புகளை குவிச்சு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது வெற்றி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தை எடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியும். கிரக பலம் அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டுறேன். இந்த அகம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பாக இந்த ஜாதகம் இருக்குது. ஆனால் புறம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இருந்திருந்தது அப்படின்னா வெற்றிகள் குவியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த விஷயங்களில் சூப்பராக இருக்கிறது. வெற்றி அப்படிங்கிற விஷயத்தில் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகுல் அவர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த
அரசியலில் இவர் வெற்றியே அடைய மாட்டாரா அப்படின்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ ஒரு தொழிலே செய்கிறீங்க, அப்போ உங்கள் நேரம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அல்லது உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் பேரில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இவர்னால் சூப்பராக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலி, நுண்ணறிவு மிக்கவர், 3ஆம் பாவம் சிந்தனை திறன் அப்படிங்கிறதும் அருமையாக இருக்குது, லக்னபாவமும் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்கனால இவர் பின்னாடி நின்று இயக்கினா இவருக்கு முன்னாடி நின்று ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இவருடைய அத்தனை செயல்பாடுகளையும் வச்சு அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு நிலை இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்படி இவங்க வெற்றி அப்படி இவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.